நம் கணவராக வருகின்றார். என்னுடைய மனைவிக்கோ குழந்தை பிறந்திருக்கும் இந்த நாடு நகரம் அனைத்தும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க என் மனைவி பார்க்க வேண்டும். ஆமா, என்ன சோகத்தோடு இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லையா? உங்களை பார்க்கலையே என்றுதான் ஏக்கம். ஏக்கமா? ஆமா, நான் மாங்கனி கொடுத்தேன் அல்லவா? அந்த மாங்கனி சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? ஆமா. எப்படி சாப்பிட்டீங்க? என்னுடைய தண்ணியை விட்டு கொடுக்கவில்லை, நானும் விட்டு கொடுக்கவில்லை. அதனால் அந்த மாங்கனி இரண்டாக அறுத்து ஆளுக்கு பாதியாக உண்டு விட்டனத்தான். என்ன பாதி பாதியாக சாப்பிட்டீர்களா? அப்படி என்றால் அந்த குழந்தை எங்க? குழந்தை பிறந்து இருக்கிறது. பிறந்த குழந்தை நீங்கள் பாருங்கள். அடி பாரு, அடி ஆணவ பிடித்தவனே, அடி ஆங்கார காரி, அடி ஆட்சியோட செய்தி புறவல்லவா அந்த சொன்னது நீதானா? சொல் சொல் என்னுயிரே. பொங்க
சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே சம்மதத்தானா ஏன் 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 என்னுயிரே ஏன் என்னுயிரே பாவி ஆங்காரம் பிடித்தவரை எவ்வளவு ஆணவம் உனக்கு எவ்வளவு இருமாப்பு நான் கொடுத்ததை ஒருவர் சாப்பிட்டு இருந்தால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மகனோ மகளோ பிறந்திருக்கும் ஆனால் அதை பாதியாக பிறந்து இருவரும் சாப்பிட்டதினால் அந்த குழந்தையை இரு பாகமாக பிறந்து விட்டது அது பாவி கால்களுக்கு கருணை செய்யும் எனக்கு தண்ணி என்னை விட்டு விட்டால் கோடி புண்ணியம் உந்தனுக்கு கோடி புண்ணியம் உந்தனுக்கு செய்வது முறையா கைத்தொழில கால்களுக்கு கருணை செய்யும் தண்ணி என்னை விட்டு விட்டால் கோடி புண்ணியம் உந்தனுக்கு செய்வது முறையா கைத்தொழில கால்களுக்கு கருணை செய்யும் தண்ணி என்னை விட்டு விட்டால் கோடி புண்ணியம் உந்தனுக்கு எவ்வளவு ஆணவடி உங்களுக்கு நான் கொடுத்ததை ஒருவராக சாப்பிட்டு இருந்தால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு வாரிசு கிடைத்திருக்கும் நீங்கள் பண்ண தவறினால் எங்களுக்கு அந்த குழந்தை பாதியாக பிறந்திருக்கிறது ஒரு கண்ணு ஒரு காது ஒரு மூக்கு ஒரு வாயு இப்படி அடிய பிறந்திருக்கும்
நாட்டிற்கே 27 தந்து விட்டாயே நீ. அடி பாவிகள், ஒருவராக பாவியாக பிறந்து விட்டு ஓடி போகடி. மனம் இல்லையா? ஓடி இறைவா, இது என்ன சோதனை? 2 நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். அப்படியே இருந்திருந்தா என் மனவேதனைக்கு இடையாக. இதோ பார்த்தாயா, இவர்களுக்கு இந்த மாங்கனியை கொடுத்து பாதியாக சாப்பிட்டார்கள். பாதியாக சாப்பிட்டதனால் பாதியாக இந்த குழந்தை விட்டது. இது என்ன செய்வேன்? என் நாட்டிலே இருந்தால் என்னை இழிவாக பேசுவார்களே. ஐயோ இறைவா, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தர்மமனை வாட்டுதையா சொந்தங்களை காட்டி என் நாட்டிற்கு கொண்டு சென்றால் என்னை அனைவரும் தூற்றுவார்கள். நான் எப்படி என் நாட்டிற்கு செல்வேன் இந்த குழந்தையோடு? ஆனால் இந்த குழந்தை நம் இடத்தில் இருக்கக்கூடாது. அதோ வடதிசை, அங்கே வடதிசையிலே சார சந்து, அந்த சந்திலே இந்த குழந்தையை போட்டுவிட்டால் எப்படியாவது பொறுத்துக் கொள்ளட்டும்.